நாளும் கோளும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கை பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் முருகபெருமான் குருவழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் பிளே தமிழ்ல எல்லாருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த வருஷத்துல 4 கிரகம் ஒரே இடத்துல பயிற்சி ஆகுது. 4 கிரகத்தோட 4 விதமான ராஜ யோகத்துல யாரு போறீங்க? 12 ராசிக்குள்ள. கண்டிப்பா வீடியோ மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோவா இருக்கும். பார்த்துங்க, வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா சூரிய பகவான் தலைமை பொறுப்புக்கு எத்தனை பேர் போகணும் ஆசை இருக்கு வீடியோக்குள்ள இருக்கு. பார்த்துக்குங்க, ஒரு தலைமை பொறுப்புல போகணும்னா கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வழக்கு, சொத்து இதெல்லாம் அடையணும். இந்த வீடியோ மிகப்பெரிய ஒரு அனுகூலமான. செவ்வாயும் அன்னைக்கு பயிற்சி ஆகிறார். புத பகவான் அறிவுக்காரகன், புத்தி, எழுத்து, கணிதம், வழக்கு, கோர்ட்டு, கேஸ், படிப்பு, கல்வி பெரிய அளவுக்கு போனா கண்டிப்பா இந்த கிரகமும் இந்த 17ஆம் தேதிக்குள்ள பயிற்சி ஆகுது. அடுத்த சுக்கிர பகவானும் பயிற்சி ஆகிறார். யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க. திருமண வாழ்க்கை வேணுமா, ஆசைப்பட்ட பொருள் வாங்கணுமா, எல்லாமே இந்த 4 கிரக பயிற்சியால் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்க போகுது. வரக்கூடிய ஜனவரி மாசம் 15ஆம் தேதியிலிருந்து பயிற்சி ஆகி உங்க நட்சத்திரத்துக்கு இந்த 4 கிரக பயிற்சி எப்படிப்பட்ட யோகம் இருக்குது. ஏன்னா எல்லாமே ராஜயோகமா மாறுது. அதுவும் சூரியபான் காலபுருஷனுக்கு திக்பலமாயி 10ஆம் இடத்துல திக்பலமாயி செவ்வாய் உச்சத்துல எல்லா கிரகமும் 4 கிரகமும் உச்சமான வேலையை எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே, பொதுவாக ரிஷபராசி கால சக்கரத்துக்கு 2வது ராசி தான் இந்த ரிஷபராசி. எப்படி? காலபுருஷனுடைய 2வது ராசி ரிஷபராசி. எப்போதுமே சரி, நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை ரிஷபராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். இவங்கள மாதிரி யாரும் உழைப்பாளியா இருக்க முடியாதுங்க. பயங்கரமான திறமையான குணம் ரிஷபராசியை பொறுத்தவரை. இவங்கள மாதிரி யாரும் திறமையா யோசிக்க முடியாது. என்ன எந்த வேலை பார்த்தாலும் ஒழுங்கா பாரு, அவ்வளவுதான் ரிஷபத்துக்கிட்ட பிடிச்சது. அந்த வேலையை ஒழுங்கா பார்க்கலாம், அவங்களே எடுத்து பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட மைண்ட் கெப்பாசிட்டி ரிஷபராசிக்கிட்ட அதிகமா இருக்கும். தன்னம்பிக்கையான குணம் இருக்கும், தன்மானத்தோடு இருப்பாங்க ரிஷபராசிகர். எப்போதுமே சரி எடுத்துக்கோங்க. ரொம்ப தன்மானம், தன்னம்பிக்கையான குணம், விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணம் எல்லாமே இந்த ரிஷபத்துக்கிட்ட நிறைய உண்டு. நல்லா டேலண்டான குணம் நிறைய இருக்கும் ரிஷபத்துக்கிட்ட. எப்படி? அறிவான குணம், டேலண்டான குணம் எல்லாமே இந்த ராசியில பிறந்துட்டா பயங்கரமா இருக்கும். கற்பனை கலையில பெரிய அளவில் இருப்பாங்க ரிஷபராசிக்காரங்க. அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பதற்கு வரக்கூடிய முக்கியமான தருணங்க. இந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. 4 கிரக பயிற்சி வரக்கூடிய ஜனவரி மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் 4 கிரகம் ஒரே இடத்துல வருஷத்துல ஒரு வாட்டி தான் இந்த பயிற்சி வரும். இது மிகப்பெரிய உங்க வாழ்க்கையை மாற்றிவிடும். ஏதாச்சும் ஒரு கிரகம் உங்க ஜாதகத்துல யோகமா இருந்தா மட்டும் போதும். நான் சொல்லக்கூடிய விஷயத்துல 4 கிரகத்துல ஏதாச்சும் ஒரு கிரகம் உங்க ஜாதகம் நல்லா இருக்க மட்டும் நீங்க பாத்துக்குங்க. கண்டிப்பா எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டாலும் சரி, இந்த 4 கிரகம் உங்க வாழ்க்கையை மாத்திவிடும். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான் ஜனவரி 15ஆம் தேதிக்கு அப்புறம் 15 17க்குள்ள எல்லாமே ஒண்ணு கூடி நிக்குது. நேரா அது எங்க பாக்குது? கடகராசியை பாக்குது. சந்திர பகவானை பாக்குறாரு. சந்திர பகவானை விட்டா கடகராசியை நேரா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ரிஷபத்துக்கு எத்தனை இடத்தை பாக்குறாரு நல்லா தெரிஞ்சுக்கணும். முயற்சி ஸ்தானத்தை பாக்குது. அப்ப என்ன சொல்லுவாரு? வெற்றி ஸ்தானத்தை பாக்குறாரு. அப்ப என்ன வெற்றி உங்களுக்கு வேணும்? இது ஒவ்வொருத்தருடைய தலையெழுத்தை மாத்தி விட்டுருங்க. பயங்கரமா மாத்திரும். ஏன் மாத்தணும் நான் சொல்றேன் தெரியுமா? நம்மளுடைய ஜாதகத்துல 1 5 9 எந்த கிரகம் இருந்தாலும் நல்லது மட்டும் தான் பண்ணும். உங்களுக்கு 9ஆம் இடத்துல திரிகோண ஸ்தானத்துல எல்லா கிரகம் ஒண்ணு கூடி இருக்கு. அப்ப நான் இங்க கெட்டதை சொல்ல முடியும்? வாய்ப்பே இல்லை. நான் கெட்டது சொல்றதுக்கு நான் வரல, நல்லதை மட்டும் தான் சொல்ல வர்றேன். ரிஷபராசிக்கு நல்லது மட்டும் தான் நடக்கும், இல்லை கெட்டது நடக்காது. ஏங்க நீங்க பயப்படுறீங்க? உங்களுடைய கற்பனை வெளில கொண்டாங்க. நீ பெரிய ஆளு. உங்களுடைய பயம் ஒருத்தருக்கு அது அவங்களுக்கு சாதகமாயிருது. நீங்க பயப்படாம இறங்கி நின்னுங்க. ஏன் பயப்படக்கூடாதுன்னு இப்ப சொல்றேன் தெரியுமா? செவ்வாய் உச்சத்துல உட்காந்துருக்காரு. ஜனவரி 15க்கு அப்புறம் பயம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியாது. நீங்க எது வந்தாலும் என்னால ஃபேஸ் பண்ண முடிய ஒரு தைரியம் உங்களுக்குள்ள வரும் பாருங்க. இப்பயே உங்களுக்கு வந்திருக்கணும் தைரியம். எது வந்தாலும் நமக்கு ஒரு யாருமே கர்மா இல்லாம கலியுகத்துல பிறக்க முடியாது. ஓப்பனா சொல்றேன், கர்மா இல்லாம கலியுகத்துல பிறக்க முடியாது. அது எப்ப வேலை செய்யும் தெரியுமா? உங்க ஜாதகத்துல இத்தனை வயசுக்கு அப்புறம் இது நடக்குன்னு சொல்றாங்க, அப்பதான் அது வேலை செய்யும். எல்லா நேரத்தையும் ஒரு மனிதனை போட்டு கர்மா ஆட்டாதுங்க. இனிமே நான் என்ன சொல்றேன், உங்க ஜாதகத்தை பாருங்க. இந்த ஜனவரி மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் 4 கிரகம் ஒன்று கூடி நிற்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் என்ன வேணாலும் மாறும். இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. நான் முதல் பலன் என்னமா சொல்லுவேன், வீட்டில் சுபகாரியம் நடக்க போகுது.
ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க திருமண தடை இருந்துச்சா மட்டும் நீங்க கேட்டு பாருங்களேன், ஓப்பனா கேளுங்க, திருமண தடை இருந்துச்சான்னு ரிஷபத்துக்கு கேளுங்களேன், ஆமான்னு சொல்லுவார். படிப்பு கல்வியில தடை இருந்துச்சான்னு கேட்டு பாருங்க, ஆமான்னு சொல்லுவார். கணவன் மனைவிக்குள்ள அடிச்சுக்கிட்டு புறணைலாம் கேட்டு பாருங்க, ஆமான்னு சொல்லுவார். இப்போ ஒரு 45 நாள் நான் சொல்றேங்க, ஓப்பனா 45 நாள்ல கணவன் மனைவிக்குள்ள எதிரி பகை பிரச்சனை திருமணம் பேசி தான் பொண்ணு மாப்பிள்ளைன்னு கிட்ட போகும்போது கண்டிப்பா தடங்க வந்துருங்க. நான் ஓப்பனா சொல்றேன், கண்டிப்பா நடந்துருங்க. இல்ல கூட்டாளிட்ட பிரச்சனை வந்துருங்க. பொதுமக்கள் ஒரு கெட்ட பேரை வாங்கியிருப்பாப்லங்க. பொதுமக்கள் நான் சொல்றது, இந்த பையனா அப்படிங்கிறவங்க நல்ல பேர் அந்த டக்குன்னு ஒரு வீக்னஸ் சந்திச்சிருப்பாருங்க. வருமான வேலை உத்தியத்தில் கண்டிப்பா தடங்கள் இல்லாம இருக்க முடியாது. வருமான வேலையை விட்டுட்டு சும்மா இருப்பாங்க. வேலை இல்லாம வருமானம் இல்லாம சேமிப்பே இல்லாம எத்தனை பேர் வீட்டில் இருக்காங்க மட்டும் கேட்டு பாருங்க. நான் சொல்றது 2 மாசம் தான். இப்படி 2 மாசம், நவம்பர் டிசம்பர் எடுத்துக்கங்க. கண்டிப்பா அது வாழ்க்கையில் நடந்திருக்கும். யார் ஜாத திசா, நான் எல்லாத்துக்கும் சொல்லலைங்க, தயவுசெய்து நீங்க எல்லாத்துக்கும் எடுத்துக்காதீங்க. இது ஒரு பொது பலன் தான். யாருடைய பிறப்பு ஜாத தசாபதி சரியில்லையோ, வேலையிலேயோ வருமானத்திலேயோ பொருளாதாரத்திலேயோ கண்டிப்பா தடங்களுக்கும் கண்டிப்பா 100% பொதுமக்கள்கிட்ட நண்பர்கள்ட்ட கூட்டாளிட்ட திருமணத்துக்குள்ள ஏதாச்சும் ஒரு தடங்கள் வந்திருக்கும். ஒரு மருத்துவ செலவு, விரைய செலவு, ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ, இல்லை கால் வலியோ, திடீர்னு ஒரு அடிபடுறதோ, இல்லை வண்டி வாகனம் ரிப்பேர் செலவு வைக்கிறதோ, இல்லை குடும்பத்தில் ஏதாச்சும் ஒரு செலவோ நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இதை கேட்டால் ஆமான்னு தான் சொல்ல முடியும். வெளிநாட்டை வேலை பார்க்கலாம், ஒரு தடங்கள் தடை தாமதம் கண்டிப்பாக வந்திருக்கும். ஏன்னா கிரகமைப்பு அப்படி இருந்துச்சு ராஜா, வேற ஒன்றும் கிடையாது. இப்போ எல்லாமே உங்கள் பக்கம் சாதகம். ஜனவரி 15லேருந்து 17க்குள்ள எல்லா கிரகம் ஒரே இடத்துல ஷிஃப்ட் ஆகி பக்கா வந்து நிற்குது. ஃபர்ஸ்ட் பலன் திருமணம் பொறா. ஃபர்ஸ்ட் பொண்ணு மாப்பிள்ளை யாருக்கு அமையும்? ரிஷபராசிக்கு மட்டும்தாங்க அமையும். இதான் பொண்ணு மாப்பிள்ளை பக்கத்தில் இருக்கு, ரொம்ப தூரத்தான் தேட வேண்டாம். கன்ஃபார்ம் நிறைய பேருக்கு திருமணம் நடக்கக்கூடிய நாள் ஜனவரி 15 அங்கிட்டு பாருங்க. மேக்சிமம் நிறைய பேருக்கு ஃபிக்ஸ் ஆயிரும். 15, 17க்கு அப்புறம் பாருங்க எல்லாமே திருமணத்துல எல்லாமே யோகமா வந்துகிட்டே இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கும். குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா 100% குழந்தைக்கான பலம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ரிஷபராசிக்கா சொல்றேன், குழந்தை பாக்கியம் கண்டிப்பா சாதகமா வருங்க. இதுல எந்த ஒரு தடங்களும் நான் சொல்ல வரல. குழந்தைக்கும் சரி, பூர்வீக சொத்துல உள்ள வில்லங்க இருக்கு பார்த்தீங்களா, எவ்வளவு நாள் வில்லங்க கண்டிப்பா இருந்திருக்குமே. ரீசெண்டாக வந்துருக்கும் பூர்வீக சொத்து, அப்பாவுடைய சொத்து, தாத்தாவுடைய சொத்து, அம்மாவுடைய சொத்து, ஏதோ ஒரு வில்லங்க பெருசா நிறைய சம்பவமே நடந்து முடிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்க மாத்துவாரு பாருங்க, சொத்து பிரச்சனையில வழக்கு பிரச்சனை மாத்துவாரு பாருங்க. இப்போ உங்க பக்கம் சாதகமா, ஏன் அறிவிக்காரகன் புத்திக்காரகன் 7ஆம் வீட்டு அதிபதியோட சேர்ந்து உச்சமான சூரிய பவனம் சேர்ந்து 4ஆம் வீட்டு அதிபதி சூரியன் வீடு இடம் வண்டி வாகனத்தோட அதிபதியோட சேர்ந்து எல்லா கிரகமும் பயணிப்பதால் இடம் பூமி சார்ந்த பிரச்சனை சரியா. ஏன்னா 3ஆம் இடங்கிறது வழக்கு தான். அப்போ வழக்கு பிரச்சனை அது நீங்க வீடு இடம் பூமி மட்டும் எடுத்துக்காதீங்க. மற்றபடி வேலை உத்தியத்தில் உங்க மேல வழக்கு போட்டிருந்தாலும் இப்போ நீங்க பேஸ் பண்ணி வந்து வெளில வந்துடுவீங்க. எத்தனை பேர் வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கீங்களா இல்லையா? 2 மாசமா 2 மாசமா இருந்திருக்கணும். ஏன்னா கிரகமைப்பு அப்படி இருந்துச்சு. இப்போ இருக்க மாட்டீங்க. வண்டி வாகனம் வீடு பூமி சொத்து எல்லாமே வாங்கக்கூடிய அமைப்பு பக்கவா இருக்கும். வேலை இல்லாதவங்க வேலை உத்தியோகம் நிரந்தரமான வேலை, வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு ப்ரொமோஷன் காத்து இருக்குது. எப்படி ப்ரொமோஷன் காத்து இருக்குது. பல வருஷமா வேலை பார்த்தேன், எனக்கு பின்னாடி வேலை பார்த்தவன் எல்லாம் முன்னாடி போயிட்டான், என்னால் போக முடியலையே. பின்னாடி உள்ளவங்களாம் ஏன் பதவி உள்ள பெரிய ஆளாக இருக்கான், ஏன் என்னால் சாதிக்க முடியல, நான் என்னதான் மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ள ஓடுமே. கேளுங்க, ரிஷபராசி ஓடலான்னு கேளுங்க, ஓடுமே. கண்டிப்பாக அதுக்கான நேரம் நெருங்கிருச்சு. ஒரு தலைமை பொறுப்புக்கு வேலை உத்தியோகத்தில் போக போறீங்க. தனியார் நிறுவனமோ இல்லை கவர்மெண்ட்டோ, அரசாங்கம் அரசியல்வாதிகளாம் பெரிய அளவு சாதிப்பாங்க. அவங்கள யாருமே இப்போ மாற்ற முடியாது. உலகம் பேசுகிற அளவுக்கு பெரிய அளவுக்கு வருவாங்க. அரசியலும் சரி, அரசாங்க வேலை பார்க்குறாங்க பாருங்க, அவங்கெல்லாம் பெருசாக சாதிக்க போகிறாங்க. அரசாங்க வேலை பார்க்குற ஊழியர் எல்லாருமே சொல்கிறேன், சொந்த தொழில் பண்ண போகிறாங்க ராஜா. எத்தனை பேருக்கு தொழில் ஆசை இருந்துச்சு? தொழில் உள்ள கிரகம் இப்போ தான் வக்ர நிவர்த்தியாளர் நவம்பர் மாதம் 27க்கு அப்புறம் தான். இப்போ சொந்த தொழில் பண்ணுற ஆசை இருக்கா இல்லையா? பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். வெளிநாடு போகக்கூடிய நபர்கள், வெளியூர் போகக்கூடிய நபர்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது. கடன் பிரச்சனை இருக்காது, பகை பிரச்சனை இருக்காது. எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் லோன் சேங்ஷன் ஆகும். இப்போ நகையோ இல்லை இடமோ இல்லை பூமியோ ஏதோ ஒன்று வாங்குவீங்க. சனிப்பாவும் உங்கள் ராசியை பார்க்குறாரு, வக்ர நிவர்த்தி ஆகி பேசுகிறார். அந்த வீட்டு கொடுத்தவர் வந்து எல்லா கிரகம் உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கனால கண்டிப்பாக வீடு இடம் பூமி சொத்துக்கான நேரம் பக்காவாக இருக்குது. தொழிலும் செம்மையாக இருக்குது. கமிஷன் வியாபாரம், ஐடிஏ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க, மருத்துவர்கள், கற்பனை கலைத்துறை நல்லா தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் செம்மையாக இருக்க போகுது. நல்ல ஒரு மாற்றம் வரும். ஐடிஐ ஃபீல்டெலாம் செம்மையாக இருக்கும். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி விடுவார். லாட்ரி யோகம் அடிச்சுக்கிட்டே இருக்குங்க, விடாதுங்க.
ஜனவரி 17லேருந்து பாருங்க 15 அங்கிட்ட எல்லாமே லாட்ரி யோகமாக வந்துகிட்டே இருக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாமல் ஜாதகம் பார்த்து மூவ் பண்ணுங்க. உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம். உங்கள் நட்சத்திர பலன் பார்க்கும்போது இதில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் என்ன வரும்? கார்த்திகை நட்சத்திரம். பொய் சொல்ல தெரியாது, ஏமாற்ற தெரியாது, தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னைத்தானே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் மட்டும்தாங்க. நம்ம சொந்த தொழில் பண்ணணும், சொந்த காலில் நிற்கணும், ஒரு லாபத்தோடு ஓடுவாங்க. ஒரு யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பண்ணணும் நிறைய இருக்கும். ஒரு பிடிவாத குணம் நிறைய இருக்கும். கொஞ்சம் உணர்ச்சி வசம் நிறையப்படுவீங்க. கொஞ்சம் கோபத்தை குறைச்சா நீங்கள் பெரிய அளவுக்கு வந்துடலாம். இது கார்த்திகை நட்சத்திர குணங்க. தனக்குன்னு தன் மனசுக்கு என்னென்னு போட நச்சுன்னு செய்வார். இவர் யாரு பேச்சையும் கேட்க மாட்டாப்புல. இனிமே தாங்க நல்ல நிலைமை நெருங்கிருச்சு. இதுக்கு முன்னாடி பாருங்கள், வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பிரச்சனை அடித்தர எல்லாமே போய் குழப்பத்துக்கு போய் தடுமாறத்துக்கு போய் புளிஞ்சு எடுத்து விட்டார். உங்களை நிம்மதி இல்லம்பிங்க. நிறைய பேர் காலேஜில் பிறந்தவங்க என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு போயிட்டீங்க. இனிமே தான் வருமான பொருளாதாரம் சூப்பராக இருக்கும் பாருங்கள். கணமனை ஒற்றுமை சூப்பராக இருக்கும் பாருங்கள். தொழிலை சாதிப்பீங்க. அரசாங்க வேலை இல்லை அரசு முன் அனுகூலம், யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் சொல்கிறேன் செம்மையான யோகம் இருக்குது. திடீர் ராஜயோகம் கார்த்திகை சில பலனுக்கு செம்மையாக இருக்குது. ஆனால் வீட்டில் சுபகாரியம் சுப செலவு கண்டிப்பாக வந்துடும் பார்த்துங்க. தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு எல்லாமே தேடி வரும். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக உண்டு. ஜனவரி மாதம் 15லேருந்து 17க்கு அப்புறம் எது வேணாலும் மூவ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அடுத்து ரோஹிணி நட்சத்திரம். ஒரு பாசமான நட்சத்திரங்க, ஒரு அன்பான நட்சத்திரங்க, ஒரு ஆசையான நட்சத்திரங்க. உணவில் நிறைய கலைகளை எல்லா கலையுமே தெரிஞ்ச நட்சத்திரம் ஒரே நட்சத்திரம் இந்த ரோஹிணி மட்டும்தாங்க. இவங்களுக்கு எதுவுமே நீங்கள் சொல்லியே கொடுக்காதீங்க. எல்லாமே பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் அதிகமாக இருக்கும். இனிமேல் தான் வாழ்க்கையில் சூப்பராக இருக்கும். கலைத்துறை சூப்பராக இருக்கும். படிப்பு கல்வி நல்லாயிருக்கும். கற்பனை சார்ந்த துறை நல்லாயிருக்கும். வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, தொழிலில் ஒரு மாற்றம் பார்க்குறது, உத்தியோகத்தில் உயர் பதவி பார்க்குறது எல்லாமே சூப்பராக இருக்கும். யார்? ரோஹிணி சில பிறந்தவங்க இந்த ஜனவரி மாதம் 15லேருந்து பாருங்கள், நிறைய நல்ல விஷயத்தை பார்க்க போகிறீங்க. நல்ல காரியம் நடக்க போது, எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் வெற்றியாக போது, வருமானம் வேலை உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றம் வரப்போது, எல்லாமே நல்ல ஒரு தடங்கள் இல்லாமல் நடக்க போது. கண்டிப்பாக நீங்கள் ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா ரோஹிணி பிறந்தவங்க நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தீங்க. அடுத்து மிருகசீரிடம். தைரியம், தன்னம்பிக்கை, ஒழுக்கம், பயங்கரமான திறமையான குணம் கொண்ட ஒரே நட்சத்திரம் தான் அந்த மிருகசீரிடம் மட்டும்தான். பொய் சொல்ல தெரியாது, கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் பார்வேடு. எப்படி? ஸ்ட்ரெயிட் பார்வேடு. குடும்பத்து மேலே, ஃபேமிலி மேலே சொந்தமாக நம்ம சொந்த காலம் நிற்கிறோம் எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். ரொம்ப நாகரிகமாக இருப்பாங்க. இவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்கும் யாரும் கெஸ் பண்ண முடியாது. ஆனால் பழகி பார்த்தீங்கன்னா உயிரை கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட கேரக்டர் மிருகசீரிடம். இதுக்கு முன்னாடி பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே தடங்களாக இருந்திருக்கும் பாருங்கள். எல்லா விஷயத்தையும் நான் சொல்கிறேன். படிப்பு, கல்வி, வேலை, தொழில், வருமானம், இன்கம் எல்லாமே ஒரு விரைய செலவு பார்த்துருமே எதிர்பாராத ஒரு கண்டத்தை சந்திச்சுட்டு உட்காந்துருக்கீங்களா? நான் கேட்பேன், மிருகசீரிடத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக நடந்திருக்கும். ஒரு கண்டமோ, ஒரு பிரச்சனையோ, பொருளாதாரமோ, வருமானத்துலையோ, தொழில் உத்தியோகத்திலையோ ஏதாச்சும் ஒரு தடங்கள் வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா தலையை ஆட்டி தான் ஆனும் மிருகசீரிடம். ஒரு குழப்பத்திலே இருக்கீங்க, எனக்கு ஸ்டெடியாக மைண்ட் அடிக்க முடியல, தொழில், வேலை, உத்தியோகம் எல்லாமே தடங்களாக இருக்குது அப்படிங்கிற குழப்பத்துக்கு போயிட்டீங்கன்னா உங்களுடைய குழப்பம் தீரக்கூடிய நாள் 15ஆம் தேதி. ஜனவரி 15லேருந்து 17க்குள்ளே பாருங்கள், உயர்ந்த இடத்துக்கு போகிறீங்க. குடும்பத்தில் சுபகாரியம் நடக்க போது, காதல் திருமணம், குழந்தை பாக்கியம், வேலை உத்தியோகத்தில் ப்ரமோஷனு, கடன் பிரச்சனை, தொழில் உள்ள பிரச்சனை, வில்லங்கம் எல்லாமே சரியாகும். கட்டிட சார்ந்த துறை, யூனிஃபார்ம் வேலை பார்க்குறவங்க, மெக்கானிக்கல் துறை, எந்த துறையாக இருக்கட்டும் நீங்கள் பெரிய லெவலில் சாதிக்க போகிறீங்க. பார்த்துங்க, நீங்கள் ஒரு தலைமை பொறுப்புக்கு போகணுன்னா கண்டிப்பாக மிருகசீரிடம் கண்டிப்பாக போகக்கூடிய நேரம் வருது. வரக்கூடிய 4 கிரக பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் 4 விதமான யோக பயிற்சியாகவே ரிஷபராசிக்கு அமைகிறது.